அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றோம். நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அதே போல நாங்களும் எப்படி இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். உண்மையிலே இந்த காணொளி இன்றைக்கு எதை பற்றி இருக்க போனா, நரஞ்சினிக்கு ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பு ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைச்சதுன்னா நரஞ்சினி, அதாவது கிட்டத்தட்ட இலங்கை பெறுமதியில் 5 மில்லியன் 50 லட்சம் ரூபாயில் ஒரு கிஃப்ட் ஒன்று நரஞ்சினிக்கு கிடைச்சது. இது எல்லாருக்குமே எப்படி கிடைக்குமோ தெரியல, கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது அதிர்ஷ்டம்னா சொல்ல முடியுமே. அது 1000-லயோ 10,000-ல ஒரு ஆளுக்கு தான் அப்படி கிடைக்கும் முடியான அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் நிரஞ்சனிக்கு கிடைச்சது. அதை இன்றைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறோம். என்ன கிடைச்சது, 5 மில்லியன் பெறுமதியில் என்ன கிடைச்சது, எங்கே கிடைச்சது, எப்படி கிடைச்சதுன்றதை இன்றைக்கு இந்த காணொலியில் ஃபுல்லாகவே நாங்கள் கதைக்க போகிறோம். வேணே அப்போ நீங்கள் காணொலிக்கு போகிறதுக்கு முன்பு காணொலி என்ன செய்யணுமெண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் விரும்பி படிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் படிக்கிறதை விட யார் படிக்கிறோம்னா எங்களோட அம்மா ஒவ்வொரு கமெண்ட்ஸை படிச்சு லைக் பண்ணி விளங்காதுகளை இங்கிலீஷில் இருக்கிறத எங்கள்கிட்ட கேட்டு என்ன அப்படி இப்படியே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சந்தோஷமான அந்த கமெண்ட்ஸுக்காக அம்மா அப்படி காத்து கொண்டிருப்பா. அப்போ நீங்கள் மறக்காமல் எல்லாமே செய்யுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நான் நிற்கிறது எங்கள்ட வீட்டை. இப்போ நான் நிரஞ்சனிக்கு கிடைச்ச அந்த கிஃப்டை கொண்டு போய் காட்ட போகிறேன். மறக்காமல் எங்களோட அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஓகே, வாங்க போ. பார்த்தீங்கன்னா நிரஞ்சனிக்கு கிடைக்கப்பெற்ற 5 மில்லியனை விட பெருமதியான பரிசு இன்றைக்கு போய் காட்ட போகிறேன் உங்களுக்கு. பரிசு எங்கேன்னு நீங்கள் தேடாதீங்க, இதுக்குள்ளாம் பரிசு இருக்கு. நீங்கள் பரிசு தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொட்டோடாம் தள்ளுமுருகா டொட்டோடாம், இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அரண்மனை தான் நிரஞ்சனிக்கு கிடைக்கப்பட்ட அந்த பரிசு. என்ன அப்ப யோசிப்பீங்க, என்னடா பரிசுன்றான்னு. அதாவது என்னன்னு சொல்றது, அதாவது 2017ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டு அப்ப நிரஞ்சனிக்கு என்ன நடந்தா, அந்த வீட்டு திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே. இப்போ வீட்டு திட்டம் கொடுத்துட்டு இருந்த டைம் என்ன, அப்ப நிரஞ்சனி இருந்தது ஹாஸ்டல்ல. அப்ப ஏஎல் முடிஞ்ச உடனே அப்ப அவன் ஆண்டி வீட்டை போயிட்டு அந்த இருக்கிற டைம் என்ன. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ அது வீட்டு திட்டம் பதிவு வரைக்க அப்போ நிரஞ்சனி தானே வீட்டில் குடும்பத்தில் மூத்த பிள்ளை. ஏன்னாண்டா நிரஞ்சனி அம்மா அப்பா இல்லை, அப்போ 4 சகோதரம், இப்போ தான் மூத்த பிள்ளை என்றபடியா. அப்போ இவாக்கு ஒரு வீட்டு திட்டம் ஓகே ஜிஎஸ் பதிஞ்சுன்னு அப்படி இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஆண்டி தான் இவாக்கு அந்த வீட்டு திட்டத்துக்குரிய இது எல்லாத்தையும் பார்த்து வேணே. அப்போ இவாக்கு கச்சேரிக்கு போயிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நல்லா இருக்கும். வீட்டு திட்ட பதிவுக்காக கச்சேரியில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்ல நாங்க கலந்து கொள்ளக்குள்ள எனக்கு பேரண்ட்ஸ் இல்ல, மற்றது நாங்க 4 பிள்ளைகள் என்றபடியால அந்த மீட்டிங்ல இருந்து சில பேர் என்ன தனியா கூப்பிட்டு இப்படி ஒரு இடத்துல வீடு ஒன்று கட்டினபடி இருக்குது, அந்த வீடு தானே நீங்க போய் நீங்க இருப்பீங்களா சொல்லிதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்டவே. அப்ப எனக்கு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும், ஏன்னா வீடே எங்களுக்கு இல்ல, காணியே இல்ல, எங்களுக்கு ஒரு வீடு வரப்போ பெரிய ஒரு சந்தோஷம் தானே. இப்ப எப்படி பாத்தீங்கன்னா நிறைஞ்சு உண்மையை சொல்றேன். இப்ப நான் கூட அடுத்தடுத்த வீடியோ போடுவேன். எங்களோட ஊர்ல பாத்தீங்கன்னா எங்களுக்குன்ற ஒரு வீடு ஒன்று இருந்தது ஏற்கனவே, பழைய வீடு நினைக்கிறேன். அது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்பு கட்டின வீடு. அதுல நாங்க இருக்கும் போதே நானும் சரி எங்க அம்மாவும் சரி சொல்லுவேன், எங்க ஏரியால எங்கண்ட வீடு தான் பழைய வீடு, அப்படியான வீடு, நாங்க புது வீடு கட்டணும். இப்ப வீடு இருக்கிற எங்களுக்கு அப்படியான ஒரு தாழ்மையான ஒரு மனமென ஒரு அப்படியான ஒரு இருக்கும்போது, வீடு இல்லாமல் இருக்கும்போது நிரஞ்சனி ஆக்களுக்கு அதுவும் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கும் போது என்ன எப்படியான ஒரு மனநிலை இருந்திருக்கும். அப்ப அந்த டைம் நிரஞ்சனிக்கு இப்படி ஒரு ஆட்கள் ஒரு காணிக்குள்ள தாங்களே வீடெல்லாம் கட்டி எல்லாமே செய்து திறப்ப மட்டும் நிரஞ்சனின் கையில கொடுக்குற மாதிரி இருந்தா யோசிச்சு பாருங்க. இது வார்த்தையால நிரஞ்சனி இப்படி சொல்லுது. நிரஞ்சனி இதை குறிச்சு அந்த டைம் எல்லாம் முக்கியம். ஏனண்டா தனக்கு அப்படியான ஒரு இது கிடைச்சிட்டு தான் என்ன புண்ணியம் செய்யணும், தன் அம்மா அப்பா செய்த புண்ணியம் அப்படி இப்படின்ட்டு அடிக்கடி தாய் தகப்பன்னு தான் நிரஞ்சனி சொல்லி கொண்டிருக்காங்க. என்னுடைய அப்பா செய்த புண்ணியம், என்னுடைய அம்மா செய்த புண்ணியம். உண்மையிலே சொல்றேன், இப்படி யாருக்குமே இப்படியான ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்காது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆக்களுக்கு தான் இப்படி கிடைக்கும். சொல்ல போனா எப்படி சொல்றது, நான் இருக்கிற இந்த வீடு நிலாவரையில 15 வீட்டு திட்டம் பெரும்பாலுமான ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 15 வீட்டு திட்டம் சொல்றது. இதுல இதே மாதிரி 15 வீடு அப்படியே இருக்குது. என்ன இங்கால 5 வீடு,
இப்படி நீட்டுக்கு 5 வீடு, அப்படி அங்கால நீட்டுக்கு 5 வீடு. ஆனா இந்த வீடு கிடைச்சதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா இந்த வீடு வந்து 2016ஆம் ஆண்டே எல்லா பயனாளிகள்கிட்டையும் கையளிக்கப்பட்டுட்டது. சரியா? இந்த வீடு நாங்கள் இப்ப எங்களை தந்த வீடு மட்டும் யாருக்குமே கொடுக்காம அவை வந்து ஒரு ஆபீஸ் மாதிரி பாவிச்சிருக்கோம். இது வந்து அவையோட ஆபீஸ் மாதிரி அந்த 14 வீட்டையும் வந்து பாக்குறதுக்காகவும் செஞ்சிருக்கணும். அப்ப அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் இந்த வீடு எனக்கு கிடைச்சது. அப்படி பாக்கல எல்லாரையும் விட நான் ரொம்ப லக்கி. அதுலயும் பார்த்தா மெயின் ரோட், அதாவது இந்த என்ன ரோட் புன்னால கட்டுவான், வடக்கு புன்னால கட்டுவானுக்கு இருக்கிற மெயின் ரோட். அதை நான் உங்களுக்கு கீழே வீடியோல உங்களுக்கு காட்டுவேன்னா, இதுதான் அந்த ரோட்டு பாத்தீங்கன்னா தெரியும். வடக்கு புன்னால கட்டுவான்ல இருக்கிற இந்த மெயின் ரோட்டோட கிடைக்கப்பெற்ற வீடு. இதுல இருந்தா அவ்வளவு ஒரு காற்றோட்டம், ஒரு ஏசிய தேவையில் அவ்வளவு ஒரு குளிர்மை, அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். இங்கதான் நிரஞ்சினின்ற வந்து வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆனது. என்ன ஒரு 20 வருஷம் வந்திருப்பீங்களா? அந்த அவையங்களை சொல்லி ஒரு கொஞ்சம் காலம் இந்த நாள் எல்லாம் பார்த்து அப்ப நிரஞ்சினி இங்க வந்துட்டது. அப்ப நிரஞ்சினி இங்க வரும்போது கூட நான் நிரஞ்சனியோட அப்ப லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் நிரஞ்சனி. ஏன்னா அந்த டைம் அப்ப எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு ஏன்னா நிரஞ்சனி எனக்கு எடுத்து சொன்ன எனக்கு இப்போ ஞாபகம் குஷாந்த் இப்படி எங்களுக்கு வந்து ஒரு வீடு இது கிடைச்சிட்டு இப்படி நிலாவரையில. அப்ப நிரஞ்சனி தெரியும், இந்த இடம் ஒன்றுமே நிரஞ்சனி தெரியும். அப்ப ஏன்னா நிரஞ்சனி வந்து ஹாஸ்டல்ல இருந்தது. நிரஞ்சனிக்கு ஆக்சுவலி ஹாஸ்டலும் தொண்டமனார் தான் தெரியும், வெல்வெட்டுத்துறை தான் தெரியும். ரஜினிக்கு இங்க இடம் எல்லாம் தெரியும். நிலாவர கேணி தான் நிரஞ்சனி தெரியும். ரஜினியோட சொத்து அரண்மனை, இந்த மாளிகை. அந்த உண்மையிலேயே எல்லாருக்கும் சொல்லி எங்க போய் வந்தாலும் அவைந்த வீட்டு திண்ணையில போய் வெறும் திண்ணையில ஒரு சீலை போட்டுட்டு ஒரு தலாணி போட்டு படுத்தா வார ஒரு சொர்க்கம் வந்து சுகம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரிதான் எங்கட வீடு. எனக்கோ தம்பியாக்களுக்கோ தங்கச்சிக்கோ அது எங்களுக்கு வந்து எங்களோட ராஜ்யம். அப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த இடத்துல நிரஞ்சனி வந்து அதுக்கு பிறகு நிரஞ்சனிக்கு கேம்பஸ் போய் அந்த டைமே கேம்பஸ் போக வலிக்கிட்டீங்க. இங்க இருந்தா நிரஞ்சனி கேம்பஸ் போறது. அதுவும் வந்து எப்படி சொல்றது, எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. நிரஞ்சனி விடிய 4 மணி இல்லாட்டி 3 மணிக்கு எழும்பி தானே சமைச்சு, அப்ப நிரஞ்சனி இந்த தம்பிக்காரன் தங்கச்சிக்காரன் எல்லாம் பள்ளிக்கூடம் போவினோம். அவைகளுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு தானும் சாப்பாடை கட்டி கொண்டு கேம்பஸுக்கு போவான். இப்போ அங்கே போய் கேம்பஸை முடிச்சுட்டு ஆவாவன் இங்கே ஓடி வந்து ஏன்னா அப்போ இங்கே வந்து பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறவா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்டார்ட் ஆகி இப்போ இங்கே டியூஷனை கொடுக்குறதுக்கு வேலைக்கும் உடனே ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்து உடுப்புல கலட்டினது பாதி, கலட்டாத பாதி, சாப்பிட்டது பாதி, சாப்பிடாத பாதியா பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து இன்றைக்கு ஒரு கட்டத்துக்கு ஒரு சாதாரணமாக ஒரு வருமானம் சாப்பிட்ற அளவுக்கு வர மாதிரி இருக்கிறதுக்கு இந்த வீடு ஒரு காரணமாக இருந்திருக்கு நிரஞ்சனிக்கு. அதையும் நாங்க இந்த டியூஷன் என்ன மாதிரி படிப்புக்கிறேன்றதை இன்னொரு காணொலியில அதையும் நாங்க கதைப்போம். உண்மையா சொல்ல போனா நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல நிறைய பேருக்கு முன்மாதிரியா இருக்கிறதுக்கு காரணம் இந்த வீடு. இந்த வீடு ஒரு என்ன சொல்ல ஒரு லக், எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு லக் தான் சொல்லுவேன். இல்ல நான் சொல்லுவேன், அதாவது வாழ்க்கையில சில பேருக்கு எல்லாமே கிடைக்காது. ஆனா எனக்கும் அப்படித்தான் சில விஷயங்கள் கிடைக்கல. கடவுள் தந்த மிகப்பெரிய கிஃப்ட் வந்து நான் சொல்லுவேன் என்னன்னு சொன்னா, கடவுள்ன்ற விஷயம் இருக்கிறதால எனக்கு எல்லாம் கிடைக்கணும் நான் பிலீவ் பண்றேன். அதே மாதிரி நான் ஆசைப்பட்டதுல சின்ன பிள்ளைல இருந்து ரொம்ப ஆசை. என்ன நாங்க சில வீடுகள்ல வாடகைக்கு இருந்ததால முந்தி வெள்ளத்துறையில இருக்கக்குள்ள நான் ரோட்டால கோயிலுக்கு போவேன். அப்படி போகக்குள்ள அந்த சில ரோட்டுக்கு பக்கத்துங்கள்ல அந்த மதில் வந்து இருக்கும். அந்த மதில வழியால பூ எல்லாமே இருக்கும். சரியா? சில இடங்கள்ல வீடுகள்ல அப்ப இந்த பூவெல்லாம் மாயக்கணும். சின்ன பிள்ளைல ஆசைப்பட எங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும், ரோட்டோட இருக்கணும், பூமரம் எல்லாம் நிறைய வச்சு வழி பக்கத்தால புடுங்கணும் உண்டு. நான் சின்ன பிள்ளைல ஆசைப்பட்ட அந்த கனவு சத்தியமா சொல்றேன், எனக்கு அங்க வீட்டை ரோட்டோட கிடைச்சது. நான் நிறைய பூமரம் வச்சிருக்கேன், நிறைய பேர் ஆயினா ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு கல்யாணம் வைக்கிறேன். சரியா? இப்ப உங்களோட அம்மாவோ அப்பா எப்படி சந்தோஷப்பட்டிருப்பீங்க இந்த வீட்டை உங்களுக்கு கிடைச்சதை குறிச்சு? ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கீங்கன்னா, சில பேர் நான் கதைக்கிறது முட்டாள்தனம் கூட நான் சொல்லலாம். நான் பிலீவ் பண்றேன் இந்த வீட்டுல எங்கட அம்மா அப்பா இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். இல்ல எங்கட அம்மா அப்பா எங்களோட இங்க இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா இருப்பேன் உங்களோட எப்பவுமே. அப்ப இதுதான் அந்த சர்ப்ரைஸ். இதுதான் அந்த நிரஞ்சனி கிடைச்ச அந்த 50 லட்சத்துக்கும் மேல பெருமதியான வீடு. கிட்டத்தட்ட இந்த காணியே பெருமதியான காணியா தான் இருக்குமே.
இது ஒரு 1.5 பரப்பு காணி அதுக்குள்ள வீடு கட்டி அந்த மனசு யாருக்குமே வராது. அப்ப நாங்க முக்கியமாக நாங்க தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டோம். இந்த வீடு இப்படி அந்த 15 வீடும் கட்டி கொடுத்தது நீங்களே உங்களோட வாயால அவரை பற்றி நீங்க சொன்னா 4 வார்த்தை சொன்னா ஏனண்டா நிறைஞ்சு. நான் இந்த காணொலியில நான் இன்னொரு விஷயம் ஒன்று பதிவு செய்கிறேன். கடவுள் 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 அண்டு 100% 95% மக்களுடைய கருத்து எது நடந்தாலும் கடவுள் தான். என்ன பொறுத்த மட்டும் நான் என்ன நம்புறேன்டா, நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை தான், ஒரு சக மனிதனுக்கு ஒரு சக மனிதன்ன்றதை விட ஒரு துன்பத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு, ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மனிதனுக்கு எவன் ஒருதன் கை கொடுக்குறானோ, எவன் ஒருதன் உதவி செய்கிறானோ, எவன் ஒருதன் அதை பார்த்து கண் கலங்குறானோ என்ன அவன் தான் ஒரு கடவுள் நிறைஞ்சு. என்ன பொறுத்த மட்டும் நான் அண்டையை கூட நான் இந்த வீடு தந்த அந்த மனிதரை வீட்டை போய் கண்டு கதைச்சினா அவருக்கு என்னண்டா அப்படியான மனிதர்களை என்னால் வாழ்த்தாமல் பாராட்டாமல் அப்படியான மனிதர்களை என்ற கண்ணால் கண்டா நான் செய்த பாக்கியம் தான் சொல்லுவேன்னா. இப்போ நான் அவருடைய மனைவியை தான் நான் கண்டு கதைச்சினேன். அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? எனக்கு அம்மாவோட பேர் தெரியல, ஐயாவோட பேர் தான் தெரியும். அந்த ஐயாண்ட பேரை சொல்லுங்க. குவேந்திரநாதன் ஐயா. குவேந்திரநாதன் ஐயாவுடைய மனைவியார கண்டு கதைச்சினான். அப்போ அவாக்கு என்னால் முடிஞ்ச ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சுனான். அந்த ஐயாவுக்கு உங்களுக்கும் ஒரு கோயில் ஒன்று என்னால் முடிஞ்சா நான் கண்டிப்பாக அமைப்பேன். இந்த 15 வீட்டு திட்டத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்த பார்த்து அவருக்கு வருங்காலத்தில் அப்படி செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏனென்றா இப்படியான ஒரு நபர்கள்லாம் எங்களுக்கு கடவுள். உங்களை போலாக்கள் இங்க என்ன போலாக்களுக்கெல்லாம் அவர்கள்லாம் கடவுள். ஆனா சில பேர் சொல்லலாம் அப்படியான அவர் செய்து கொடுக்கறதுக்கு அவருக்கு கடவுள்லாம் உதவி செய்திருக்கிறார் என்று. இல்லை எங்கட மக்கள் இதைத்தான் என்னண்டா எல்லாத்துக்குமே ஒரு தொப்பியை போட்டுக் கொள்றது, என்ன நடந்தாலும் அந்த காரணத்துக்குள்ள தொப்பியை போட்டுக் கொள்றது. அதுதான் அந்த குபேந்திரன் ஐயாவும் அவருடைய குடும்பங்கள், அவருடைய மனைவி, அவருடைய சந்ததி எல்லாமே என்னென்னு சொல்றது, அது வார்த்தையால நான் வாழ்த்த முடியாது. ஏனண்டா அந்த வாழ்த்துக்கு அப்பால் பட்டு அப்படியான ஒரு இந்த காலத்துல உயரம்ன்றதை விட அது எங்கேயோ நிறைஞ்சு. இந்த காலத்துல சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது சரியா. அந்த கோண்டாவில் அவை வந்து கோண்டாவில் பிரதேசத்துக்குரிய ஆட்கள் அவை அந்த ஒரு அமைப்பு, அது ஒரு இளைஞர் கூட்டம் ஒன்றே சொல்லலாம். என்ன குமரன் விளையாட்டு கழகம்னு சொல்லி அவை அந்த கழகமும் ஐயாவும் ஐயான்னு தான் ஃபுல் இது. ஆனா அவரோட சக எல்லாம் தோல் கொடுக்கறது அந்த அந்த அண்ணாக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் எங்களுக்கு இந்த வீடை தந்து போட்டவே சும்மா விட இல்லைன்னு. இதுக்கு 4 தென்னை மரம் வச்சிருந்தவே நாங்க வீடு தரைக்குள்ள தேசி மரம். இன்னைக்கு நாங்க ஒரு தேங்காய் புடுங்குறோம்னு சொன்னா அது அவை வச்சது என்ன. இன்னைக்கு இந்த அண்டைக்கு நான் இங்க வந்து ஒரு நாளைக்கு கொஞ்ச நாளையிலேயே நான் கொண்டு போய் தேங்காய் வித்துட்டு வந்தேன் நான் சந்தைக்குள்ள, ஆக்சுவலி சந்தைக்குள்ள. ஏனண்டா இதால ஒரு பெரிய ஒரு வருமானம் ஒன்று இருக்கு. ஒரு 3 தென்னை இருக்கு. இந்த ஒரு தென்னையிலேயே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 100 தேங்காய் கிட்ட இருக்கு. ஏன்னா இது நல்ல இனத்துல வச்சிருக்கணும், சும்மா கடமைக்கு வைக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீட்டை எடுத்தா போல ஒரு வீட்டை இப்ப எனக்கு எழுதி தரையில. இந்த வீட்டுல ஒரு 5 வருஷம் உங்களுக்கான ஒரு ஒப்பந்தம், 5 வருடங்கள் நீங்க இந்த வீட்டுல வந்து எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாம அயல் இருக்கிறார்களோட நீங்க சமூகத்துல சந்தோஷமா ஐக்கியமா இருந்தா மட்டும்தான் இந்த வீடு வந்து உங்களுக்கு சொந்தமாகும் என்று சொல்லி அந்த 5 வருடங்களும் வந்து எங்களை கண்காணிச்சு கொண்டு இருப்பினோம். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற இந்த வீடு வந்து கிடைச்ச பிள்ளைகள் எல்லாருமே ஹாஸ்டல்ல இருந்த பிள்ளைகள். இந்த 15 வீடு கிடைச்ச ஒவ்வொரு பிள்ளையுமே யாரோ ஒரு பிள்ளை ஹாஸ்டல்ல இருந்த பிள்ளை. ஒன்றில் அப்பா இருப்பார், இல்ல அம்மா இருக்க மாட்டா, இல்ல அம்மா அப்பா இல்லாம இருப்பாங்க. அப்படியான பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து தான் இந்த வீடு கொடுத்தது. 2வது வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு வருஷம் ஃபுல்லா இந்த வீட்டை வந்து ஒவ்வொரு மாசம் ஒரு போட்டியல் மாதிரி வச்சு இந்த வீடுகளை நீங்க எப்படி வச்சிருக்கணும் அதுக்கு பரிசு எல்லாம் கிடைச்சது. நான் கூட அந்த பரிசு எடுத்தேன். மற்ற மரங்கள் நீங்க எப்படி வளர்க்குறீங்க, அதில் எப்படி பயன்படுறீங்கன்னு சொல்லி. அப்படி அது மட்டும் இல்ல, நான் கேம்பஸ் படிச்ச காலம், பிறகு தங்கச்சி படிச்ச காலம் வரைக்கும் இதுக்குள்ள இருந்து படிக்கிற பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து மாதாந்த கொடுப்பனவை கொடுத்து எங்களை ஊக்குவிச்சவேன. அப்படி நிறைய உதவிகளை வந்து உண்மையா சொல்றேன். அந்த குபேந்திரன் ஐயா என்ன குவேந்திரநாதன் ஐயா அவருக்கு என்ன கொடுத்தாலும் ஆகாது. என்ன பொறுத்த மட்டும் இப்படியான ஆட்களுக்கு தான் கோயில் கட்டி கும்பிடுவோம். என்னண்டா நான் சொல்றது குவேந்திரநாதன் ஐயா மாத்திரமில்லை, இப்படி வந்து கன பேர் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ உதவிகள் செய்து கொண்டிருக்கணும். என்ன இப்படியான ஆட்கள்லாம் எந்த சமுதாயத்துக்கு தேவை, எங்களுக்கு தேவை. என்ன இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப இதுக்குள்ள நான் அரசியல் நான் கலைக்க வரையில கண்டிப்பாக இந்த நாடு வந்து ஒரு வளமாக இருக்கணும். ஏன்னா இந்த நாட்டுல வந்து எல்லா வளங்களும் இருக்கு. இந்த நாட்டுல எல்லா வளங்களும் இருந்தும் இந்த நாடு வந்து இவ்வளவுத்துக்கு பின்னடைவில், இவ்வளவுத்துக்கு ஒரு மோசமான நிலைக்கு போறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
எங்களுடைய நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் தான். இந்த அரசியல்வாதிகள் வந்து அதை நான் யார் எவரென்று நான் தனியாக சொல்லலை. எல்லாருமே ஒன்றாக ஒற்றுமையாக தமிழருக்குரிய அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். இதுக்குள்ளேயே பிளவு 108 கட்சிகள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்து தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளையே தீர்த்தாலே போதும் என எங்களுடைய மக்கள் சந்தோஷமா இருக்கிறாரு. இதுதான் நான் ஆசைப்படுற ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு நிரஞ்சனி. ஏன்னா இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்வோம் என்ன நிரஞ்சு. அப்ப இந்த காணொலியில நாங்கள் சொல்ல வந்த விடயம் இதுதான் நிரஞ்சனிக்கு கிடைச்ச இந்த ஒரு அன்பான ஒரு பரிசு. அது மட்டும் இல்லை, இந்த வீடு கொடுத்தவர் வந்து நிரஞ்சனுடைய யூனிவர்சிட்டி படித்த படிப்புக்கும் நிரஞ்சனி இந்த சகோதரங்களுடைய படிப்புக்கும் மிகுந்த ஒரு உதவியா ஊக்கமா சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு. உண்மையிலேயே அவரை வந்து என்னுடைய இருக்கரம் கூப்பி நான் யாரையுமே நான் கும்பிட மாட்டேன். நான் இந்த கடவுளையும் கும்பிடுறதில்ல, இப்படியான மனிதர்களை நான் கும்பிடுறதில்ல நான் பெருமைப்படுறேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சந்தோஷம். நீங்கள் நீடுழி காலம் எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ இந்த காணொளி மூலம் வாழ்த்துறேன். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் அந்த ஐயாவை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அது ராஜா பிளாசா வீட்டு திட்டம். அவர் வந்து இந்த 15 வீடு மட்டும் இல்லை, இப்ப சில விஷயம் சொன்னா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுங்க. கிட்டத்தட்ட 115 வீடுகளை வந்து அவர் வந்து இப்ப இந்த 15 வீட்டையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவர் செஞ்சு கொடுத்த வேலை. அங்கால 54 வீட்டு திட்டம், இன்னொரு 35 வீட்டு திட்டம், அது எல்லாத்துக்குமே வந்து காணி வாங்கி கொடுத்து நிறைய அது சொல்ல முடியாத இன்னும் பல சேவைகளும் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு தங்கமான மனிதருக்கு நாங்க நன்றி என்ற வார்த்தை சொன்னா போதாது. அதோட வாமதவன் சாரா இருக்கட்டும், அண்ணாக்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த ரொம்ப ரொம்ப நன்றிகள். ரொம்ப நன்றிகள். அவ்வளவுதான். என்ன ஓகே, இந்த காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கும் வரை இப்படி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். மேலே உங்களிடமிருந்து குட்டி கையிடா கடவுளே இந்த நேரமோ உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.